ஜெஃப்னா போஸ்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே வெளியிட்டிருக்கின்றார். அவர் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற பொழுது தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எதனால் அவருக்கு இந்த உயிர் அச்சுறுத்தல் என்று பார்த்தால் மீண்டும் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் வருகின்றன. இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியும். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுல முழுமையாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக கொண்டு வருகின்றது. விசாரணைகள் எந்த கட்டத்தை எட்டி இருக்கின்றது என்றது இன்னும் முழுமையாக தெரியல. இருந்தாலும் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற விஷயம் தெரிய வந்திருக்கின்றது. அதுல குறிப்பாக இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த விடயங்களை தெரிவிக்கின்ற பொழுது இந்த தனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தால, இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதாலேயே ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னதான் இந்த உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் என்கிற விடயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முதல், அதாவது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அரசாங்கத்தின் காலத்துல இந்த உயிர்த்தனார் தாக்குதல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முதல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினரோட ஒரு கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். அதுல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், உயிர்த்தனார் தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இருந்திருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட சந்திப்புக்கு பிறகு அந்த மக்கள் மற்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் கூட இந்த குறிப்பிட்ட இவருடைய செயல்பாடுகள் சம்பந்தமாக இதை பேசியிருக்கின்றார்கள். இவர்கள் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை சரியான முறையில் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அடுத்த கட்டம் நோக்கி இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் நடைபெறும் என்கின்ற ஒரு நம்பிக்கையையும் வெளியிட்டிருந்தார். சரி, இப்ப அடுத்த கட்டமாக இந்த உயிர்த்தனார் தாக்குதல் விசாரணைகள் எந்த கட்டத்தில் இடம்பெறுகின்றது, என்னென்ன விடயங்கள் எல்லாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில பார்க்கலாம். வழமையாகவே இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதுல ராஜபக்ச குழாமினருடைய, குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய பெயர் அடிபடுவது வழமை. காரணம் என்று பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெற்றது என்கின்ற ஒரு அடிப்படையில இந்த ஆட்சி மாற்றத்தினுடைய அடுத்த கட்டம் யாருடையது வந்ததுன்றா கோட்டபாய ராஜபக்சனுடையது. ஆகவே இந்த உயிர்த்தனார் தாக்குதல் அதன் அடிப்படையில நடந்திருக்கலாம் என்கின்ற ஊகத்தின் அடிப்படையில அவருடைய பெயர் அடிபடுறது வளமை. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காகத்தான் வந்தது. இதுல கோட்டபாய ராஜபக்சனுடைய பெயர் இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார். ஆக இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களிலேயும் கூட இந்த பொதுஜன பிரமுன சார்ந்த விசாரணைகள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு சிலருக்கு உயிர் ஆபத்துக்கள், உயிர் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் பேசப்பட்டது. சாதாரண பொதுமக்கள் கூட அவர்களுடைய ஆட்சி காலத்துல கடத்தல் போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களா இல்லையான்றது வேற விடயம். ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்துல மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலங்கள் நடைபெறுகின்ற பொழுது கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. லலித் குகன் வழக்கு சம்பந்தமான விசாரணையில கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய வழக்குகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவரும் அதுல ஒரு முக்கிய நபராக இருக்கின்றார் என்ற அடிப்படையில பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படியான விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தரப்பிட்டே இருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அச்சுறுத்தல் வந்ததா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்துல குறிப்பிட்ட நபர் ஒருவர் அரச தரப்பு சாட்சியாக மாறி இருக்கின்றார். அவர் முக்கியமான சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற விடயங்கள் சமூக பரப்புல செய்திகளாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அதுல குறிப்பாக இந்த சக்ரான் குழுவோட இருந்தவர் என்ற அடிப்படையில், சக்ரான் குழுவினுடைய ஒரு முக்கிய தரப்பு அல்லது அவரோட பயணித்தவர் என்ற அடிப்படையில அந்த சக்ரான் யாருக்குள்ள செயல்பட்டார், எதற்காக இதெல்லாம் நடந்தது, எந்த பின்னணியில உயிர்த்தனார் குண்டு தாக்குதல்ன்றது நடைபெற்றது என்கின்ற விஷயங்கள் தொடர்பான சில விளக்கங்களை அந்த அரச தரப்பு சாட்சியானவர் தெரிவித்திருக்கின்றார் என்கிற விஷயம் இப்பொழுது பெரிய அளவுல பேசு பொருளாகியிருக்கிறது. ஆகவே அவர்கிட்ட இருந்த என்னென்ன விடயங்கள் எல்லாம் வெளிவரும் என்கின்ற, இனி வருங்காலங்களில் வெளிவரும் என்கின்ற விடயமும் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கின்றது.
இன்னொரு வகையில சுரேஷ் செலை அவர்கள் மயக்கமுற்று முறப்பட்டு அவர்கிட்ட இருந்து சில உண்மைகள் வாங்கப்படலாம் என்கின்ற விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுல 5 அடங்கிய மருத்துவ குழு ஒன்றும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதுல குறிப்பாக ஒருவர் மனநல வைத்தியர், அவருக்கு கீழே 5 வைத்தியர்கள் இந்த குழுவுல உள்ளடங்கி இருக்கின்றார்கள். இந்த வைத்தியர் குழு அவரோட குடும்பத்தினரோட, அதாவது சுரேஷ் செலை அவர்களுடைய குடும்பத்தினரோட கூட சில கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த கலந்துரையாடல் எதற்காக அந்த கலந்துரையாடல் விஷயம் இல்லை, அவங்களுடைய கடந்த காணொலியில நாங்கள் தெரிவித்திருந்தோம். இப்ப நாங்கள் இந்த சுரேஷ் செலையினுடைய விடயத்தை சொன்னோமாக இருந்தால், இந்த சுரேஷ் செலை என்பவர் இந்த உயிர்த்தனார் தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை அசாத் மௌலானா அவர்கள் சேனல் போல கொடுத்த காணொலியில தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்ப சுரேஷ் செலை அவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த வலயத்துக்குள்ள இருக்கின்றார். பிள்ளையான், கோடபாய ராஜபக்ச, அசாத் மௌலானா மற்றும் இந்த சக்ரான் காசிம் அவர்கள், இந்த நால்வரையும் இணைக்கின்ற ஒரு அதிகார புள்ளியில இருந்தது யார் என்று பாத்தீங்கன்னா சுரேஷ் செலை என்பவர் தான் என்கிற அடிப்படையில தான் அவருடைய அசாத் மௌலானாவுடைய வாக்குமூலத்தை வைத்து நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் கோர்த்து பார்க்கின்ற பொழுது சுரேஷ் செலேட்ட இருந்து முக்கியமான விஷயங்கள் வாங்கப்படுமாக இருந்தால் அந்த முக்கியமான விஷயத்துல முக்கியமான நபராக கோடபாய ராஜபக்ச இருப்பாரா என்ற கேள்வி. என்றால் அண்மையில கூட சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். கோடபாய ராஜபக்ச அவர்கள் அதாவது பாதுகாப்பு செயலாளர் இருந்த காலப்பகுதியில சுரேஷ் செலை அவர்கள் எங்களுக்கு, அதாவது மக்களுக்கு வேலை செய்யல, அவர் கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கு தான் வேலை செய்திருந்தார். அவர் ஜனாதிபதியாக ஆனா பிறகு கூட கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கு தான் சுரேஷ் செலை அவர்கள் வேலை செய்திருந்தார். முன்னைய காலகட்டத்தில் அவர் தனக்குள்ள தான் இருந்தார். அதாவது சரத் பொன்சே அவர் ராணுவ தளபதியா இருக்கிற பொழுது அவருக்குள்ள இருந்தார். ஆனா பிறகு மாற்றப்பட்ட பிறகும் இந்த கோடபாய ராஜபக்ச அவருக்கு வேலை செய்கின்ற ஒரு நபராகத்தான் இருந்தார். கோடபாய ராஜபக்ச என்ன சொல்றாரோ அதுதான் அவர் செய்வார். அப்ப கோடபாய ராஜபக்ச அவர்களுக்கு மிக நெருங்கிய புள்ளியாக இருந்தவர் என்கின்ற அடிப்படையில அவர் கோடபாய ராஜபக்சனுடைய பெயரை சொல்லுவாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலியில பார்த்திருந்தோம், இந்த பூஜித ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெருநேன்றவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் முன்கூட்டியே தெரிந்திருந்தும் அவற்றை தடுப்பதற்கு தவறினார்கள் என்கின்ற அடிப்படையில அவர்களுக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் தெரிந்திருந்தும் தடுக்க தவறினார்கள் என்று அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் இதோட முக்கியமாக சம்பந்தப்பட்டவர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற இவர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும்? இது ஒரு சரியான விசாரணையை நோக்கி நகர்ந்து அதுல முக்கிய புள்ளிகளுடைய யாரா வேண்டுமென்றாலும் இருக்கலாம், கோடபாய ராஜபக்சோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படுகின்ற பொழுது என்ன தண்டனை விதிக்கப்படும் என்கிற கேள்விகளோடு தொடர்ந்து பிரிகின்றது. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதுல பதிவு செய்து கொள்ளலாம்.